श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोकिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம வேல்யூஸ் கிளாஸில் இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவத்கீதையில் மொத்தம் 18 சாப்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் 13வது சாப்டரில் ஃபுல்லாக வேல்யூஸை பற்றி கிருஷ்ணர் கொடுத்துருக்கார் நமக்கு. அதில் ஒரு வேல்யூவாக நாம் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது நேற்று உங்கள் மேடம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அவர் பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, இது இந்த வாய்ப்பை கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்து, அவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு ஒரு நன்றி. அது நம்ம கீதா தியானம் சொல்லுவோம். கீதை படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு தியான பாடல் இருக்குது, அதை படிச்சுட்டு தான் ஆரம்பிப்போம் நம்ம கலாச்சாரத்தில். அதை நான் இப்போ சொல்லிட்டு நம்ம பகவத்கீதை வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஓம் பாத்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத் கீதே பவத்வேஷிணீம். இப்போ நம்ம படிக்க போகிறது 13வது அத்தியாயத்தில். ரெஃபரன்ஸ் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 7 to 11 ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே அவர் எல்லா வேல்யூஸும் கொடுத்து முடிச்சிருவார். 7th ஸ்லோகத்திலிருந்து 11th ஸ்லோகம். அப்போ நாம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது 11th சாப்டரில் 7வது ஸ்லோகம். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரிய மாத்ம வினிகிரகம். இதுதான் அந்த ஸ்லோகம். அதில் ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம மீனிங் பார்க்க போகிறோம். அமானித்வம் அதம்பித்வம்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். அதில் நாம் இன்னைக்கு பார்க்கறது அமானித்வம். அமானித்வம் சான்ஸ்கிரிட் வேர்டு தான், பட் தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். மானித்வம் அதோட ஆப்போசிட் தான் அமானித்தம். சம்ஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா மானித்வம் போட்டிங்கன்னா அதுக்கு முன்னால் போட்டோம்னா அமானித்வம் போது ஆன்டனிம்ஸாக மாறிடும் சம்ஸ்கிருதத்தில். இப்போ மானித்வம்னு என்ன, அமானித்வம்னு என்ன? இப்போ மானித்வம் அப்படின்னா மானிலிருந்து வந்ததா மானித்வம் சொல்லுவோம். இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, இது ஒரு பெரிய சர்ஜன், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சக்தி படைச்சவர், நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணி அப்போ அவர் அந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸல் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு லாயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு ஆயிடுறாரு. அப்படிங்கும்போது தே ஆர் வித் டேலண்ட் ஒன்லி. சும்மாலாம் அந்த நிலைக்கு வர முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி அந்த அளவுக்கு நான் போகாட்டி உங்கள் ஸ்டூடெண்ட் லெவலுக்கு நீங்கள் இறங்கி வந்தோம்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்க, அல்லது நற்குணங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறீங்க, உங்களுடைய பிஹேவியர் ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்க, அப்புறம் நல்ல செல்வந்தர் வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, கையில் காசு நிறையா இருக்குது, இல்லை ஒரு கார் வாங்கியிருக்கோம், இல்லை ஒரு வீடு புதுசாக கட்டியிருக்கோம், அல்லது ஒரு ஜாப் நல்ல ஜாபில் போய் சேர்ந்துட்டோம், எல்லாமே வித் டேலண்ட்டு தான். இந்த மாதிரி வாழ்க்கையில் கண்டிப்பாக நாம் தோன்றின் புகழோடு தோன்றுக. அக்தரின் தோன்றலின் தோன்றாமை நன்று. மற்றவங்க புகழோடு வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழணும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் சாதிக்கணும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. முயற்சி பண்ணி உழைத்து மேலே ஒரு ஸ்டெப் ஏறிடுறோம். ஏறினதுக்கப்புறம் எந்த இடத்துல போய் நம்ம சிக்கிக்க கூடாது
அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது மனதுக்குள்ள எப்படி இந்த பொசிஷன்ஸ்ல ரீச் ஆனதுக்கு அப்புறம் எங்க அந்த பொசிஷன் போகலினா கூட ஒரு சின்ன சின்ன ஒரு வெற்றி நீங்க வாழ்க்கையில் அடையும் போதும் ஃபர்ஸ்ட் அது எப்படி ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சுயமரியாதை அப்படிங்கிற நிலையில தான் ஆரம்பிக்கும். ஒரு கௌரவம், இது நாம இதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு இடையை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கும் போது ஒரு சுயமரியாதையாக கௌரவமாகத்தான் அது உங்க மனதுக்குள்ள முதல்ல அது அந்த ஆட்டிடியூட் அப்படித்தான் வரும். அது அப்படியே கொஞ்ச நாள் ஆக என்னன்னா இட் லீட்ஸ் டு கர்வம், மானித்துவம் அப்படிங்கிறார் இறைவன். மானித்துவம் என்னங்க? தன்னை உயர்வாக எண்ணிக்கொள்ளுதல். இது நீங்க கேட்கலாம், இதுல என்னங்க தப்பு? எங்க டேலண்ட் இருக்கு, நான் உயர்வா எண்ணிக்கிறேன், இதுல என்ன தப்பு? தப்பு எதுவும் கிடையாது. உயர்வாக எண்ணிக்கொள்வதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னன்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு சொல்லுங்க, என்ன நான் உயர்வா எண்ணிக்கிறதுல கரெக்டா தப்பான்னு. இப்ப நமக்குள்ள ஒரு தன்னை மானித்துவம் என்ன? தன்னை உயர்வாக எண்ணிக்கொள்ளுதல், அதுதான் மானித்துவம்ங்கிறது அர்த்தம். இது வந்துங்க டேலண்ட் இல்லாம இல்ல, வித் குவாலிபிகேஷன்ஸோட இருக்கிறீங்க. வித்தவுட் குவாலிபிகேஷன் வர கர்வத்தை பத்தி நம்ம இங்க பேசல. வித் குவாலிபிகேஷனோட வருகிற ஒரு தன்னை உயர்வாக என்ற ஒரு ஆட்டிடியூட், நான் தான் கிரேட்டு, வித் டேலண்ட்ஸ். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும், வித் டேலண்ட்ஸ். அப்போ ஆனா இதுக்குள்ள போறோம் அப்படின்னா அதனோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு பாருங்க. என்ன நானே உயர்வாக எண்ணிக்கொள்றதுல தப்பு ஒன்றும் பெருசா கிடையாது. ஆனா என்ன கான்சிக்வன்ஸ் உங்களுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதனோட கான்சிக்வன்ஸ் என்னன்னா we will long the recognition from others, respect from the others. அப்படின்னு என்ன? எனக்குள்ள இருக்கிற திறமையை மற்றவர்கள் அறியணும், அதுக்கு புகழணும், அல்லது அதற்குண்டான மரியாதை கொடுக்கணும், அதற்குண்டான மதிக்கணும் என்னைய அப்படிங்கிற இடத்துல போய் லாக் ஆகும். உங்களை நீங்கள உயர்வா எண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுப்பா. அதனோட கான்சிக்வன்ஸ்ல போய் மாற்றம் பாத்தீங்களா, அதனாலதான் அது பிரச்சனை ஆகுது. மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? நான் பாரு இவ்வளவு வாங்கியிருக்கேன், யாருமே எதுவுமே கண்டுக்கல, ஒரு அப்ரிசியேஷன் இல்ல, ஒரு வெரி குட் கூட இல்லையே, அந்த சைல்டிஷ்னஸ் விட்டு வெளியில வராம மாட்டிக்குவோம். ரெகக்னிஷன், லாங்கிங் ஃபார் ரெகக்னிஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் ரெஸ்பெக்ட். ரெகக்னிஷனாவே எங்க போயிருவோம்? போய் ரெஸ்பெக்ட், மற்றவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு லாக், அந்த இடத்துல போய் நிற்குவோம். அங்க போனோன்னு என்ன ஆகும்? மனம் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாயிரும், எதிர்பார்ப்பு அதிகமாகுதுன்னா மற்றவரிடமிருந்து மதிக்கணும், மரியாதைங்கிறதெல்லாம் மற்றவரிடமிருந்து நீங்க அங்கிருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஒரு வயது நம்மளை மதிக்க போறது இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஏமாற்றம். ஏமாற்றம் அப்படிங்கிறது அடுத்து எங்க ஓடி விட போகுது? சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், கோபம், வெறுப்பு, எரிச்சல், டென்ஷன், பிரஷர் எல்லாம் போகும். டிஸ்டர்ப், நெட் ரிசல்ட் என்ன? டிஸ்டர்ப்டு மைண்ட். நீங்க பாருங்க நிலைமை, வித் சோ மச் ஆஃப் டேலண்ட்ஸ் எங்க போய் நிக்கிறோம்? டிஸ்டர்ப்டு மைண்ட். அப்ப கரெக்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா? இவ்வளவு டேலண்ட் வச்சுட்டு சந்தோஷமா தான் இருக்கணும், ஏன் போய் டிஸ்டர்ப்டு மைண்ட்ல போய் மாட்டிக்கிறமே? அப்ப அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழி என்ன? ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். இப்ப நம்மள மற்றவர்களால் இப்ப நம்மகிட்ட ஒரு டேலண்ட் இருக்குங்க, ஏன் மற்றவங்கனால என்ன பாராட்ட முடியறது இல்ல? முதல்ல அதை திங்க் பண்ணிக்கலாம். எங்கிட்ட செம டேலண்ட் எங்கிட்ட இருக்கு, ஆனா ஏன் அவங்க என்னை பாராட்ட மாட்டேங்கிறாங்க? அவங்களுடைய சைக்காலஜி என்ன? ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் எதா இருக்கலாம்? நீங்க ஒரு கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். நீங்க கல்யாணி ராகம் சூப்பரா பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்ல ஆதித்தால என்னென்னமோ சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பாராட்டணும் நானுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கர்நாடக சங்கீதம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா தான், ஓ இந்த பொண்ணு பாடுறது கல்யாணி ராகம் சூப்பரா பாடுது, வெரி குட், இந்த ராகத்துல சூப்பரா பாடுறீங்கன்னு உங்களை என்ன பண்ண முடியும்? என்னால ரெகனைஸும் பண்ண முடியும், ரெஸ்பெக்டும் கொடுக்க முடியும். எனக்கு கர்நாடக சங்கீதத்தை பத்தி ஜீரோ நாலேஜ், கழுதிக்கு தெரியுமா கற்பக வாசனை மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ பாடுறீங்க, சித்த நேரம் நாங்க என்ன பண்ணிடுவோம்? எஞ்சி போயிடுவோம். அதை அனுபவிக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்குள்ள இல்லையே. அந்த கர்நாடக சங்கீதங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இருந்தா தான் ஐ கேன் என்ஜாய் யுவர் மியூசிக், யுவர் பாட்டு பாடலை ரசிக்க முடியும், அப்ரிஷியேட் பண்ண முடியும். இது ஒரு கேட்டகரி இருக்கு, நம்ம தெரியுது. நம்ம நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. இது ஃபர்ஸ்ட்ல போய் இங்க they are not qualified enough, they are not fit enough to appreciate you. உங்களை ரெகனைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல? ஃபிட்னஸ் இல்ல. அப்ப எப்படிங்க உங்களை பாராட்டுவாங்க? அது ஒரு குரூப் போயிடும்.
அடுத்தது இன்னொரு குரூப் இருப்பாங்க. அவங்க ஜனங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? மத்தவங்கிட்ட இருந்து எங்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை மத்தவங்க மதிக்கணும் நாம எதிர்பார்க்கிறோமா? நமக்கு ஆப்பரண்ட் ஒரு ஆள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன தெரியுங்களா நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பான், அவங்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்க மதிச்சீங்களான்னு அவன் கணக்கு போட்டுட்டு இருப்பான். எப்படி? நீங்க அவன் நம்மள மதிக்கணும், பாராட்டணும், ரெகனைஸ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்க, ஆப்பனண்ட் ஏத்து மாதிரி நிக்கிறவங்க அவங்க சில டேலண்டோட இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. யோசனை பாருங்க, நம்ம அவங்கள ரெகனைஸ் பண்ணணும், நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும் எதிர்பார்ப்பாங்க. சில இடத்துல நாம அதை அவங்களுக்கு உண்டான ரெகனைஷனும் ரெஸ்பெக்டும் நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்குங்களேன், உடனே அவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, நம்மள இவளை மதிக்கல, நம்மளோட டேலண்ட் இவ மதிக்கல, இவ்வளவுக்கு நான் மதிக்கணும். இது ஒரு குரூப் போயிடும். இதெல்லாம் உட்கார்ந்து யோசனை பண்ணீங்கன்னா நம்ம டென்ஷனுக்கே போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் டிக்கெட்டு, they are not qualified enough to appreciate you, your talents. ரெண்டாவது, நான் ஒரு என்ன உராய்வுன்னு சொல்லும் பாத்தீங்களா, ஜெர்க், ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நாம அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெகனைஸ் பண்ணணும் நாம நினைக்க, அவங்க நம்மள நினைக்க, நாம கொடுக்காம போக ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் உங்களை அவங்க ரெகனைஸும் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பெக்டும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு குரூப், இதுல பாதி பேர் போயிருவாங்க. அடுத்து மூணாவது குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன தெரியுங்களா, பொறாமை. இது இல்லாத மனிதர்களே கிடையாது. மனசுக்குள்ள அவங்களுக்கு உங்களை ஏத்துக்கவே முடியல, நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஒரு டேலண்ட். ஒரு கேரக்டர் இருக்குமா இல்லையா, நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் யுவர் கேரக்டர், யுவர் டேலண்ட், அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். அது நீங்க உங்களுடைய திறமையை பார்த்தோன்னே அவங்களால ரெகனைஸும் பண்ண முடியும். நீங்க உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு பொறாமையே வருது, என்னென்ன தெரியாதவனுக்கு எதுக்கு பொறாம வருது. சோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களால என்ன முடியும், வாய் திறந்து, மனம் திறந்து, வாய் திறந்து பாராட்ட, ஏன் அப்படியே புகையும் வயிற்றுக்குள்ள, ஐயோ இவங்க இப்படி கத்துக்கிட்டாங்களா, நம்ம இங்கதான் நிக்கிறோம், அவங்க அதுக்கு மேல இவ்வளவு கத்துக்கிட்டாங்க, நம்மளுக்கு இந்த ராகம் தான் தெரியும், அவங்களுக்கு இந்த ராகம் எல்லாம் தெரியுதா அப்படின்னு பொறாமை குணம் இருக்கவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை பாராட்ட மாட்டாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா நம்மள யாரும் பாராட்ட மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறது வெரி குட். ஏதாவது சொன்ன ஒரு வயது நம்மளை பாராட்ட மாட்ட முதலே சொன்ன பாத்தீங்களா, ஏன்னா எல்லாம் இதுல லாக்காகி இருப்பாங்க. யாரு எதுல லாக்காகி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதாங்க நமக்கு வேலை. நமக்கு இறைவன் நம்மள அதுக்காக உலகத்துல படைச்சு வச்சிருக்காரு, யார் இது, இவங்க இதுல லாக்கா இருக்காங்க, இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவங்க எங்க இருந்து. சோ இப்ப என்ன தெரியுது, பாராட்ட. இப்ப நம்ம அதுக்கப்புறம் நாம ஒண்ணு என்ன தெரியுங்களா தெரிஞ்சுக்கணும், இதுக்கு 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம், மதிப்பு என்பது நாம் எதிர்பார்த்து கேட்டு வருவது அல்ல. அது 4வது பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கேட்டு வர்றது இல்ல, அவங்களா பார்த்து. ஏன்னா இறைவன் சாய்ஸ் கொடுத்திருக்காரு, வேணும்னா அவங்க நம்மள பாராட்டலாம், ரெஸ்பெக்ட் பண்ணலாம், ரெகனைஸ் பண்ணலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். அந்த சாய்ஸ் இறைவன் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க அதை எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நாம யார் போய் நீ என்னை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெகனைஸ் பண்ணணும், நாம யார் போய் அவங்ககிட்ட சொல்றதுக்கு. எப்படி நமக்கு என்ன இருக்கு, இப்ப நீங்க ஒரு டேலண்டான ஆளை பாக்குறீங்க, உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல இறைவன், நீ வேணும்னா பாராட்டலாம், வேண்டாட்டி கம்மிட்டு இருந்துக்கலாம். உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு இல்லையா, அதே சாய்ஸ் தானே அவங்களுக்கு இருக்கு. அவங்க எதை வேணா சூஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போறாங்க. So let them அவர்களாக இருக்க விட்டுணும். நாம போய் என்ன பண்ணிக்கூடாது, நம்மளே பிரஷரைஸ் பண்ணிக்க கூடாது. எதிர்பார்க்கிறோம். இப்போ அடுத்தது எதிர்பார்க்கிறோம். அடுத்த கேள்வி, இப்ப என்ன பாயிண்ட் பார்த்தோம், ஏன் நம்மள மத்தவங்க பாராட்டுறது இல்ல. அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் போட்டு கொடுத்தேன். ஒன்னு, they are not qualified enough இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு டேலண்ட்டை நீங்க பாராட்டதுனால அவங்க பாராட்டாம இருக்கலாம், அல்லது மனசுக்குள்ள பொறாமை குணம் இருந்தா பாராட்ட மாட்டாங்க. அப்புறம் மதிப்புங்கிறது நாம கேட்டு பெறுவது அல்ல. சரி, ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஏன் நான் எதிர்பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு டேலண்ட் வந்துருச்சா, ஏன் மத்தவங்க ரெகனைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் ஏன் நினைக்கிறேன். கம்மிங் டு மீ, இன்ட்ரோவர்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டை பார்த்தோம், இப்போ பீயிங் இன்ட்ரோவர்ட். உங்களை நீங்களும் ஆராய்ச்சி பண்றீங்க. ஏன் நான் எதிர்பார்க்கிறேன், ஏன்னா எதிர்பார்த்ததுனாலதான் நம்மளை எவனும் மதிக்கிறது இல்லை, அதனாலதான் நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் மைண்ட்ல. இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா இதை பத்தி என்ன பண்ணிக்கணும், சிந்திக்கணும். ஏன் எனக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன் நான் இதை எதிர்பார்க்கிறேன். சைக்காலஜிக்கல், இதை விட ஒரு சைக்காலஜி டாக்டர் நீங்க இன்னொரு உலகத்துல இன்னொருத்தர் பிறந்து கூட வர முடியாதுங்க. பியோர் சைக்காலஜி, பகவத்கீதை இஸ் பியோர் சைக்காலஜி. என்ன சொல்றாரு இந்த இடத்துல, ஏன் எதிர்பார்க்கிற நீ அப்படின்னா, இப்ப நாம சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு வர்றோம் பாத்தீங்களா, அப்போ
நம்ம வளரும்போது ஸ்கூல்ல பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுல எல்லாம் எதையோ ஒன்று சொல்லி யூ ஆர் நாட் யூ ஆர் நாட் ஃபிட், நீ இதுக்கு லாய்க்கு இல்லை, உனக்கு திறமை பத்தல, உன்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு ஏதோ 2 வார்த்தைகள் நம்ம காதில் கேட்கும் போதுங்க அது அப்படியே மைண்டில் வந்து இம்ப்ரெஸ் அப்படியே பதிஞ்சிடும். நல்ல ஆழ் மனதில் கான்சியஸ் மைண்டில் ஐ எம் நாட் என்ன சொல்றது, ஐ எம் நாட் குவாலிஃபைடு, ஐ எம் நாட் ஃபிட் எனஃப் அப்படிங்கிற ஒரு பதிவு, வடுன்னு சொல்லுவோம் தமிழில். அது ஒரு காயமாக வலியாக இருந்தது வடுவாக மாறி உள்ள ஆழ் மனதில் இருக்கும் சின்ன வயசுல வளரும்போது. அது நம்ம யாரையும் தடுக்க முடியாது. உலகத்துல ஒரு குழந்தைய வந்து நம்ம அதனாலதான் சொல்ற வார்த்தைகளை கரெக்டா பேசணும் குழந்தைகள். ஏன்னா டு த கோர் அவங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய ஒரு நமக்குள்ள நமக்கு தெரியாமையே என்ன ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ள ஏன் ஒளிஞ்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் காரணம். சின்ன வயசுல பதிந்த பதிவுகள் அது நமக்குள்ள இருந்துட்டு நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். என்ன சில பேர் இப்ப பிறக்கும் போதே எப்படித்தான் சொல்றோம், அப்படி கிடையாது. வளர வளரத்தான் அந்த லோ செல்ஃப் எஸ்டீம், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் வருது. அப்படின்னா இது வளரும்போது ஏற்பட்ட பிரச்சனையினால வர்றது. நம்ம அதனால போய் மாற்ற முடியுமே என்னங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது. ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஒன்று சொல்லிடுவாங்க, என்ன நீ மார்க் வாங்குற பாரு, உங்க அண்ணன் நல்லா வாங்குறான், நீ அவனோட தம்பியா நீன்னு கேட்டான்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆழமா அது வடுவா மாறுங்கிறது அவனுக்குள்ளே தெரியாது. ஆனா அது எப்படி உருவெடுக்குது, ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள உருவாக்கி வச்சிடும். ஆனா அது தெரியாது. அப்போ இதனுடைய அந்த ஆழ்மனதில் வடு என்ன பண்ணுது, இவன் ஒரு அந்த அந்த ஆழ்மனதில் ஒரு வடுவோட இவன் ஒரு ஒன்ன கத்துக்கிறான், அதுல சாதிக்கிறான், டேலண்ட் நல்லா வளர்த்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வளர்த்துக்கிட்டாலும் அவனுக்குள்ள he will not be 100% sure of his talent. அந்த நிலையில வந்து நிற்பான். இந்த உள்ள இருக்கிற இந்த இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் என்ன பண்ணிரும், உன்னை சாதிச்சிருப்பான், பர்ஃபெக்டா சாதிச்சிருப்பாங்க, அந்த டேலண்ட் நல்லா டெவலப் பண்ணிருப்பாங்க. ஆனா அது உள்ள இருக்கிறதுனால அதனுடைய இம்பாக்ட் என்ன இவங்களை நினைக்க வைக்கும், மேக்சிமத்தை அடைஞ்சாலும் அவன் மனதளவுல he will not be 100% sure of his own talent. அவனுடைய டேலண்டையே அவனால் 100% ஏத்துக்க முடியாது. அப்படி ஒரு மன நிலை வந்து அவங்களுக்குள்ள மாட்டிக்குவாங்க. அதுல அப்படி இருக்கிறதுனாலதான் என்ன பண்றோம், இப்ப அப்படி இருக்குதா, உள்ள வந்து ஒரு 100% நாட் ஹி இஸ் ஷூர் ஆஃப் ஹிஸ் டேலண்ட் அப்படின்னு அது வந்து ஒரு ப்ரெஷர். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம், அதுல இருந்து விடுபடணும் நினைப்பான். ஐயோ அந்த ப்ரெஷர் உள்ள இருக்கும்போது 100% நாட் ஷூர் ஆஃப் ஹிஸ் டேலண்ட் போது இட் இஸ் அ ப்ரெஷர் ஒன்லி. அது சந்தோஷத்தை கொடுக்காது அவனுக்கு, அது அவனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனா தான் இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் டெவலப் ஆயிக்கும். உடனே அவன் என்ன பண்ணுவான், ஹி வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் தட் ப்ரெஷர். இதெல்லாம் உள்ள நடக்கிற சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸுங்க. அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைப்பான். அந்த ப்ரெஷர் உள்ள கிரியேட் ஆகும் போதெல்லாம் அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிற இட்ஸ் நார்மல் திங். ப்ரெஷரா இருக்கிற யாருக்கும் பிடிக்காது, அமைதியா இருக்கிற மனம் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா he tried to prove himself. தன்னுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பான். he need prove to மற்றவங்கிட்ட என்கிட்ட இந்த திறமை இருக்குங்கிற வெளிக்காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் அவனுக்குள்ள வருது. எதனால, இந்த பிரஷர்னால. இந்த பிரஷர் எதனால வந்தது, சின்ன வயதில் பட்ட வடு காயம், அதோட வளர்ப்புல எப்ப வேணா இருக்கலாம். அதனால அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரஷர்ல போய் மாட்டிக்கிறான். அந்த பிரஷர்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறான். விடுபடணும்னு நினைக்கும் போது அதுக்கு என்ன பண்ணி அவனே ப்ரூவ் பண்ணுங்கிற அந்த ஒரு சிக்கலை வந்து மாட்டிக்கிறான். இப்ப என்ன, ஐ எம் கிரேட், என்னன்னு பதிவாயிருச்சு மனசுக்குள்ள, யூ ஆர் லோ, யூ ஆர் நாட் கிரேட், யூ ஆர் நாட் கிரேட்னு பதிஞ்சு போச்சா. அது பிரஷரா இருக்குதா, இவன் என்னவா மாத்த நினைச்சதா அவன் இட்ஸ் சைக்காலஜி. ஐ எம் கிரேட், ஐ எம் தி கிரேட், அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்குள்ள போய் மாட்டிக்குவான். அப்ப என்ன பண்றான், ஐ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். ஐ எம் கிரேட்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற எண்ணம் நமக்கு வர்றதுக்கு காரணமே இதுதான், ரூட் காஸ். அப்ப நாம எங்கிட்ட இருக்கிற திறமைய ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், அதுக்குண்டான ரெகக்னிஷன் எதிர்பார்க்கிறான். அதற்குண்டான ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவான், எதிர்பார்க்கிறான். அப்ப அது கிடைக்காத போது என்ன ஆகுது, அவனால் அதை தாங்க முடிவது இல்லை. திஸ் இஸ் த ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அதிகமா சாதிக்கிறவங்க தான் இந்த ப்ராப்ளத்தில் போய் மாற்றுறதே. அதிகமா டேலண்ட் இருக்கவங்க தான் இந்த ப்ராப்ளத்தில் போய் மாற்றுறதே.
அப்ப என்ன ஆக மதிக்கலிங் போது அது அவங்களால தாங்க முடிவது இல்லை. ஓகே, இவ்வளவு பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இதுல இருந்து என்ன சொல்லணும்? இப்போ இதுல இருந்து விடுபடுவது எப்படி? டேலண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி சயின்டிஸ்டா இருக்கலாங்க, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கலாங்க, உலகமே பாராட்டி இருக்குங்க. உலகமேனா மெடல் கொடுத்து ஒரு பெரிய இதுல ரெக்கனைஸ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தோடனே ஒன்றும் வேண்டாம், அவருடைய மனைவி அதை ஒரு ரெக்கனைஸ் பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணலின்னு வச்சுக்குங்களேன், அவருடைய மனைவியோ அல்லது மகனோ, இதெல்லாம் ரொம்ப வலிக்கும். வெளியில் இருக்கவங்கெல்லாம் பாராட்டலினா கூட வலிக்காதுங்க. அவருடைய மனைவியோ அல்லது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு போனான்னு வச்சுக்குங்களேன், அந்த ஆட்டிடியூடு அப்படியே தாங்க முடியாது அவர்னால. ஆனா எங்க வேணுமோ மரியாதையில கிடைச்சிருக்கும், மரியாதை வாங்கியிருப்பாரு, நோபல் பிரைஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சு எல்லாம் கொடுத்து கை தட்டி பாராட்டி தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா அப்ப பாருங்க, அவ்வளவு நீங்க ஒரு இந்த இடத்துல ஒரு நல்லா சிந்திச்சு பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு டேலண்டான சயின்டிஸ்ட் ஆகிறதுல விளையாட்டு இல்லை இல்லைங்களா? அவ்வளவு டேலண்ட் இருந்து அதை மறுபடியும் ட்ரில் பண்ணி பண்ணி அந்த பிரெயினை போட்டு ட்ரில் பண்ணி 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 ஒன்னை கண்டுபிடிச்சு அது எல்லாரும் கண்டுபிடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நோபல் பிரைஸா கிடைக்குது, அதுவும் இல்லை, அதுலயும் செலக்ட் ஆகி இதெல்லாம் பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். உண்மையில வீட்டுக்கு வராரு, மனைவியோ யாரோ ஒருத்தர், நான் எக்ஸாம்பிளுக்கு ஒய்ஃப் எடுத்துக்கிட்டேன், யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்கலாம், அவரோட ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய பையனா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால அதை அவங்க அதுக்கு ரெகனைஸ் பண்ணலின்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்கறதால சிந்திச்சு பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில் அவர் எங்க வந்து நிக்கிறாரு? அந்த நோபல் பிரைஸ் மெடல் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஷோகேஸ்ல இருக்கும், போக வர பாப்பாரு, ஆனா அந்த இடத்துல அவர் என்ன போய் என்ன அவர் மனம் எதுல நிக்குது? இப்போ கஷ்டத்துல நிக்குது. அப்போ இவ்வளவு டேலண்ட வளர்த்திக்கிட்டவரு எதை வளர்த்திக்கல? இந்த மாதிரி நம்மள யாராவது ரெகனைஸ் பண்ணலினாலும் நாம் அதை ஏத்துக்கிற மன பக்குவத்தை அந்த சயின்டிஸ்ட் பெறலை. மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் டு அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் சச். அந்த பிரச்சனை இருக்கிற இவர் சயின்ஸ்ல ஓகே, நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியாச்சு, ஆனா மனதளவுல அது அவர் ஒரு சந்தோஷம், அது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அவர் பாருங்க முழுமையாக அனுபவிக்க முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின ஒன்ன சந்தோஷத்தை கொடுக்கணுமா இல்லையா? ஒரு செகண்ட்ல அவர் என்ன பண்ணிடுவார்? அந்த சந்தோஷத்தை இழந்துருவாரு. he cannot have a happy life. ஏன் அவர் என்ன எதை கத்துக்கல? அந்த அளவுக்கு சயின்ஸ்ல மண்டை குடஞ்சு தெளிஞ்ச அளவுக்கு அவர் தன்னுடைய மனப்பக்குவத்துக்கு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். எது மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட்? யாரும் ரெகனைஸ் பண்ணலினாலும் நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், ஒய்ஃப் ரெகனைஸ் பண்ணலினாலும் ஓகே, பையன் ரெகனைஸ் பண்ணலினாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்திருந்தாருனா தான் அந்த நோபல் பிரைஸ் வாங்கினதையே அவர் என்ஜாய் பண்ண முடியும் லைஃப்ல. இல்லைன்னா அது ஷோகேஸ்ல ஒரு ஓரமா இருக்கும் மெடல், அவ்வளவுதான். இவரும் போவாரு, பாப்பாரு, இருப்பாரு, வெளியிருந்து வரவங்கள பாராட்டுவாரு, ஆனா மனதுக்குள்ள அந்த வலி தாங்க முடியாது. சோ எது முக்கியம்? நோபல் பிரைஸ் வாங்குறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மன மெச்சூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். நீ இவரு போய் ஒய்ஃபைல மாத்த முடியாதுங்க, பையனையும் மாத்த முடியாது. நான் அக்செப்டட் பீப்புளை போய் இவர் அக்செப்ட்லாம் பண்ண வைக்கவே முடியாது. நீங்க போராடுறது வேஸ்ட். அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க ஏத்துக்கலினாலும், தன்னை ரெகனைஸ் பண்ணலினாலும், தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணலினாலும் என்னுடைய சந்தோஷத்தை நான் இழக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை இவர் தெரிஞ்சு வச்சிருந்தார் தான் அவருடைய அந்த நோபல் பிரைஸுடைய சந்தோஷத்தை அவர் ஆயுசு வரைக்கும் அனுபவிக்க முடியும். இல்லைனா he cannot enjoy. See the important. எதுக்கு நான் சொல்றேன்னா, இவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீ எவ்வளவுதான் சாதிச்சாலும் அது மற்றவங்கனால, மற்றவங்களுடைய பேச்சுக்குனாலேயோ சொற்களினாலேயோ பாடி லாங்குவேஜ்னாலேயோ நாம டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறங்கிற அளவுக்கு மனதை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் அந்த டேலண்டே நீங்க என்ஜாய் பண்ண முடியும். யூ கேன் லவ் யுவர் டேலண்ட், யூ கேன் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப், யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அதனாலதான் இறைவன் ஃபர்ஸ்ட் என்ன போட்டாரு?
அமானித்துவம். முதல்ல அந்த குணத்தை கத்துக்கோ. இது இன்பானா வராது. முயற்சி செய்துதான் என்ன பண்ணணும், நாம அதிலிருந்து விடுபடணும். அது என்னென்ன செஞ்சு விடுபடணுங்கிறத இறைவன் சொல்லிடுறார் பகவத்கீதையில. நீ என்ன பண்ணி அதுல இருந்து இந்த சிக்கலை போய் மாட்டிக்கிற இல்லையா, இதுல இருந்து விடுபடுவதற்கு சொல்யூஷனும். ஃபர்ஸ்ட் பிரச்சனைனா என்ன, அது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்லணும், இதிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற டெக்னிக் கத்துக்கிறதுக்கு முன்னால நாம இன்னொரு இடத்துல நம்ம தரவா ஒரு ஸ்ட்ரென்த்தனா இருந்து ஸ்ட்ராங்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு வரிசையா நம்ம வேல்யூ படிச்சுட்டு போறோம் பாத்தீங்களா. படிச்சுட்டு போக போக நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. இது சமஸ்கிருதம் சொல்லும்போது இட் இஸ் அ சாதனம் நாட் அ லட்சியம் பார் பகவான். இட் இஸ் ஒரு நற்குணங்களும் வேல்யூஸும் சாதனம் தானே தவிர லட்சியமா வச்சுக்காத. அப்படின்னு என்ன, அதை பெறுவதற்குண்டான முயற்சி செய்யணும்னு நினைச்சு முயற்சி பண்ணு. அத அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற அந்த இடத்துல போய் மாட்டிக்காத. யூ ட்ரை யுவர் பெஸ்ட். வரும்போது வரட்டும். ஏன்னா இதெல்லாம் ஓவர் நைட்லிங்க. இது தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக நம்மளால மனம் மாறாது. இட் நீட்ஸ் மோர் டைம், எஃபர்ட் கொடுக்கணும். அப்ப அது வரைக்கும் எப்படி இருக்கணும் நமக்குள்ள, ஐயோ ஏன்னா குணங்களை பத்தி படிக்க படிக்க ஐயோ நமக்கு இது இல்லையே, ஐயோ நமக்கு வேண்டாத குணம் இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு படம் போட்டு காமிக்கும் பகவத்கீதை. உங்ககிட்ட இருக்கிற பிளஸ் எல்லாம் எதுன்னு காமிக்கும், எது எது மைனஸ்ங்கிறது காமிக்கும். அப்போ மைனஸை பார்க்கும்போது நமக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது. அதுக்குதான் அழுத்தி சொல்றேன், வேல்யூஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதுல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஐயோ நாம இதுல மைனஸா இருக்கவே, நம்ம நினைச்சிட்டு நம்ம பெரிய கிரேட் நினைச்சிட்டோமே, நம்மகிட்ட இந்த குணம் இருக்கே. செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணப்போ உள்ள நீங்க இன்ட்ரோவர்ட் ஆகி உங்களை நீங்களே சிந்திக்கும் போது சில இடத்துல நீங்க அது வீக்கா இருக்கும் போது எங்க போயிடக்கூடாது, லோ செல்ஃப் எஸ்டீமுக்கோ லோ செல்ஃப் கான்பிடன்ட் லெவலுக்கோ போயிடக்கூடாது. இது இருக்கு, நான் அதுக்கு என்ன முயற்சி பண்றோம், அது இறைவன் கை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. ஒரு ஸ்டெப்பா நாம அதுல போகணும்னு நினைக்கணுமே தவிர அதை லட்சியமா வச்சுக்கிட்டு போராடக்கூடாது. அது அடைஞ்சே தீரணும் அப்படி இல்ல. அது முழுமையாக அடைவதற்கு முயற்சி செய்யணும்னு நினைச்சா போதும். முயற்சி, அதாவது ஃபர்ஸ்ட் இது எனக்குள்ள இருக்கிற கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய வெற்றி. உண்மையில அது பெரிய வெற்றி. ஏன் சொல்றேன், எத்தனை பேர் தெரியாம சுத்திட்டு இருக்கிறாங்க ஊர்ல, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுவே பெரிய வெற்றிங்கிற. நான் அதுலயே உங்களை நீங்க பெருமை பாராட்டிக்கலாம். எனக்குள்ள இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது அதற்குண்டான முயற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய மகா வெற்றி. அது பெரிய பெரிய வெற்றி. அது அப்புறம் முயற்சியில் ஒரு இடத்துல 2 இடத்துல நம்ம விழுவோம், தோத்து போவோம், மறுபடியும் எந்திரிச்சு நிற்போங்கிறது அது வேற. நீங்க கண்டுபிடிக்கிறது ஒரு வெற்றி. அதற்குண்டான நீங்க முயற்சி செய்யறீங்கனாவே இறைவன் ஓகே கோ ஹெட்ன்றார். டோன்ட் ஹேவ் எனி லோ செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் வச்சுக்காத, லோ கான்பிடன்ட் லெவல்ல தூக்கி போட்டுட்டு நீ என்ன பண்ண, முயற்சி பண்றதுல கவனம் வைக்கணும். மனதை என்ன பண்ணிக்க கூடாது, இருக்கிற துக்கம் எல்லாம் பத்தாதுன்னு நீங்க வேற கிளாஸ போட்டு படம் பிடிச்சி என் மனசை படம் பிடிச்சி காமிச்சு ஐயோ எனக்குள்ள இது இருக்குதே அது இருக்குதே, நான் இதுல இருந்து எப்படி விடுபடுறது, இது இருக்கிற பிரச்சனை பத்தாம புதுசா வேற 2-3 சொல்லிட்டு போயிட்டீங்களேன்னு மனசை இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிக்கூடாது. ஏன்னா ஒன்னொன்னுக்கும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சா தாங்க நாம அதுல இருந்து விடுபடுவதற்கான வைத்தியம் கொடுக்க முடியும். இப்ப நீங்க ஃபீவர்னு போறீங்க, ஃபீவர் எதனால வந்ததுன்னு ரூட் காஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது லிவர் ப்ராப்ளமா, டைஜஷன் ப்ராப்ளமா, எதனால இன்ஃபெக்ஷனஸ் ப்ராப்ளமா, ரூட் காஸ் என்னன்னு அதான் வைத்தியம் கொடுக்க முடியும். அது மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற குணங்களுக்கு எது ரூட் காஸ்ன்னு இப்ப சாஸ்திரம் சொல்லுது. அதை தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், வைத்தியம் பண்ண முடியும். வைத்தீஸ்வரர், அதனால அவருக்கு பேரு. மனதில் இருக்கிற நோய்க்கு அவர் தான் வைத்தீஸ்வரர். கோயிலுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, போயிருப்பீங்க நிறைய பேர். வைத்தீஸ்வரர் ஏன், எது இந்த சம்சார துக்கத்துக்கு அவர் டாக்டரா இருக்கிறனாலதான் அவர் வைத்தீஸ்வரர். வைத்தியத்துக்கெல்லாம் அவர் யாரு, ஈஸ்வரன், தலைவன் அர்த்தம். சோ அவர் அதுக்குண்டான என்னன்னு ரூட் காசை சொல்லிட்டு அதுல இருந்து விடுபடுவதற்கு அவர் சொல்லுவார். மருந்து டானிக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிடுவார். அதை வாங்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும், கண்டுபிடிச்சிட்டு சாப்பிடுற மாதிரி. இப்ப கமிங் டு இப்ப இதுல இருந்து விடுபடுவதற்கு உண்டான அந்த சக்தி நீங்க புதுசா கிரியேட் பண்ணிக்கிறது அல்ல. இப்ப நீங்க ஒரு என்ன அமானித்துவம், என கர்வம் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு நீங்க தமிழ் எடுத்துக்கிட்டாலும் சரி, வித்தவுட் பிரைடு. அதிலிருந்து கர்வத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான சக்தி நீங்க வெளியிலிருந்து வாங்கிட்டு வரதில்லை. இட் இஸ் ஆல்ரெடி இன்சைடு. அதை நீங்க கல்டிவேட் பண்றீங்க, அவ்வளவுதாங்க. ஏன்னா ஆல்ரெடி உள்ள என்ன இருக்குது, இச்சா சக்தி. 3 சக்தி சொல்லுவோம்,
கேள்விப்பட்டிருப்பீங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இது மூணையும் இறைவன் பேக் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிட்டார். குழந்தையா பிறக்கும் போதே இந்த 3 சக்தியோடு நம்ம we are packed up with. இச்சானா ஆசைப்படுதல், கிரியானா அதற்குண்டான செயல்படுதல், ஞானம்னா அதற்குண்டான அறிவை பெறுதல். இப்ப நீங்க இதுலயே வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு கர்வம்னு உள்ள ஒளிஞ்சிருக்கு, பிரைடு உள்ள இருக்கு அப்படின்னா அதிலிருந்து விடுபடணுங்கிற ஆசை சக்தி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தாச்சு. இச்சா சக்தி, நான் இதுல இருந்து விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சக்திக்கு பேரு இச்சா சக்தி. அப்புறம் அதற்குண்டான ஞானம் இப்ப நான் கொடுக்கணும் இல்லைங்களா, அறிவு, அது எப்படி அதுல இருந்து விடுபடுவது அப்படின்னு ஒரு உங்களுக்கு அறிவு போகுதா இல்லையா, நாலேஜ், தட் இஸ் ஞான சக்தி. அப்புறம் 2 இருந்தா போதுமா? என்ன பண்ணணும் நீங்க? கிரியா சக்தி இருக்கணும். அதை செயல்படுத்துறதுக்குண்டான ஆக்ஷன் கொண்டு வந்து உங்களுக்குள்ள சிந்திச்சு விடுபடுவதற்குண்டான கிரியா சக்தி. சோ எல்லாமே ஆல்ரெடி இன்சைடு பேக்ட் அப் வித் யூ. பிறக்கும் போதே நமக்கு இறைவன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ டோன்ட் ஹேவ் எனி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஐயோ நான் எல்லாம் முயற்சி பண்ணி இதெல்லாம் வர முடியுமா, அப்படி எந்த குவாலிட்டி நீங்க நினைக்க வேண்டாம். எல்லா சக்தியும் உங்களுக்குள்ள இருக்குது, அதை கல்டிவேட் பண்ணீங்கன்னா போதும். எல்லா மறைஞ்சு ஒளிந்து கொண்டு இருக்கிற சக்தியை உயிரூட்டுங்கள், வெளியே கொண்டு வாங்க. அந்த சக்தியில வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்? அனைத்தையும் வெல்லலாம், மனதையும் வெல்லலாம். இப்போ அதிலிருந்து, அதாவது எனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட்டை மற்றவங்க என்னை ரெகனைஸ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மன சிக்கல் இருந்து விடுபடுவது எப்படி? அப்ப யூ ஹாவ் டு ஆன்டிடோட். ஒரு டிசீஸ் என்ன பண்றாங்க? ஆன்டிபயோட் கொடுக்குறாங்க, ஆன்டிடோட். அந்த மாதிரி தான் இப்ப நீங்க வச்சிருக்க மனதில் இருக்கிற அந்த ஆட்டிடியூடுக்கு என்ன கொண்டு போகணும்? ஆன்டிடோட் என்ன? எதை போட்டா இது மைனஸ் வச்சுக்கோங்களேன், பிளஸ் போடணும். அப்ப அந்த பிளஸ் என்ன? எதை போட்டா இது எங்கிட்ட இருந்து போகும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த உடம்பு இட்ஸ் கிவன் டு மீ. சாதாரண உடம்பு இல்லைங்க, நமக்கிட்ட இருக்கிற உடம்பு சாதாரண உடம்பு இல்லை. அவ்வளோ ஒரு விஷயங்கள், ஞானங்கள் உள்ள நாலேஜ். ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு ஹார்ட் எடுங்க, ஒரு ஆர்கனா நினைச்சு பாருங்க. அதனோட பம்பிங் வித்தவுட் உங்களுடைய நீங்க ஆர்டர் பண்றதும் இல்லை, கொஞ்ச நேரம் நில்லுன்னு சொல்றது இல்லை, ஓடுன்னு சொல்றது இல்லை, நீங்க எதுவுமே சொல்றது இல்லை. அது வாட்டுக்கு கிளாஸ் கேட்கும் போது அது வாட்டுக்கு பம்ப் பண்ணிட்டு இருக்கு. அழகா பம்ப் பண்ணுது, அழகா பிளட் எல்லா பக்கம் உடம்பு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. கிட்னி உங்கள் உடம்புல இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் அழகா எடுத்து வெளியில அமுத்திருக்கு. அதோட ஃபங்க்ஷன் அது அழகா இப்போ உங்களுக்குள்ள பண்ணிட்டு இருக்கா இல்லையா? நீங்க காதல கேட்டிருக்கீங்க, எல்லாத்தோடைய காதல கேட்காதவங்க எல்லாம் மொத்தத்துல அது மேல பண்ணிட்டு இருக்குதா இல்லையா? அந்த பிளட் எவ்வளவு அழகா ஓடிட்டு இருக்குது. பிரீத்திங், லங்ஸ் எவ்வளோ பொறுமையா நிதானமா, எந்த எரிச்சலும் இல்லாம, கோபமும் இல்லாம, இரிட்டேஷனும் இல்லாம அந்த லங்ஸ் எப்படி செயல்படுது? அழகா ஆக்சிஜன் எடுத்து அழகா கார்பன் டை ஆக்சைட நீங்க எந்த முயற்சியும் பண்ணாமலேயே இது உள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரே ஒரு செல், ஆணணுவும் பெண்ணணுவும் சேரும்போது ஒரே ஒரு செல்லு தாங்க. கிளிவேஜ் ஜுவாலஜியில படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரே ஒரு செல் இவ்வளோ பெரிய உடம்பா இருக்கு. சில செல் பாத்தீங்கன்னா லிவர் செல்ஸா மாறுது. வாட் அ பியூட்டி ஆஃப் கிரியேஷன் ஆஃப் பகவான். சில செல் பாத்தீங்கன்னா லங்ஸ் செல்ஸ் வேற, லிவர் செல்ஸ் வேற. இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா லிவர் செல்ஸ் வேற மாதிரி இருக்கும், லங் செல்ஸ் வேற மாதிரி தான் இருக்கும், ஹார்ட் செல்ஸ் வேற மாதிரி இருக்கும், பிளட் செல்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு செல் இருந்து சிலது ஹார்ட் செல்ஸா மாறி ஹார்ட்டா வேலை செய்யுது, சில செல்ஸ் லங்ஸா மாறி லங்ஸா வேலை செய்யுது, சிலதெல்லாம் பிளட் செல்ஸா மாறி பிளட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கு, சிலதெல்லாம் பிரெயின் செல்ஸ். ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிற கம்ப்யூட்டர் யாரு? பிரெயின் செல்ஸ். ஹவு தே ஆர் ஒர்க்கிங். உங்களுடைய முயற்சி இல்லாமலேயே எல்லா கண்ணு இப்போ ஒரு பொருளை பார்க்குது அப்படின்னா என்ன மெக்கானிசம் இஸ் இன்வால்விங், how much of mechanism in the eye, ophthalmology ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அதுக்குள்ள இன்னும் கண்டுபிடிக்காத பழசு இருக்குங்கிறாங்க டாக்டர்கிட்ட பேசினா. இவ்வளவுதாங்க எங்களுக்கு தெரியும், இதுக்கு மேல எங்களுக்கு தெரியாது. சோ கண்டுபிடிச்சதுலயே பாதி படைப்புல, பாடியில படைப்புல கண்டுபிடிச்சு இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கண்டுபிடிக்காத நிறைய இருக்குங்கிறாங்க டாக்டர்ஸ். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்தந்த ஃபங்க்ஷனை கரெக்டா போயிட்டு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனே எல்லாம் வச்சிருந்தா என்னங்க அர்த்தம்? சோ எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு? ஃபங்க்ஷனல் ஆயிட்டு இருக்கு.
பெர்ஃபெக்டா இப்ப கால் நல்ல வேலை செய்யனாலும் இப்ப எந்திரிச்சு நான் நடக்க முடியாது. இப்ப நடக்க முடியாம எத்தனை பேர் இருக்காங்க? ஹார்ட் ஃபங்க்ஷன் ஃபெயிலூர் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? லிவர் ஃபங்க்ஷன் போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பாக்குறமா இல்லையா உலகத்துல? ஆனா என்னது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு? பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துல we should be gratitude toward the giver. ஏன்னா this given to me ஒரு பாலிசி புரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா கிவர் ஒரு கொடுக்கிறன்னு ஒருத்தர் இருக்கணும். அப்பதானே given to me the giver. சோ நீங்க எப்படி இருக்கணும்? உங்க லைஃப்ல உங்க ஆட்டிடியூட் என்ன மாறணும்? gratitude towards the give. யார் வேணா எடுத்துக்க, அது கிரியேட்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. சோ நம்மளுடைய உடம்புக்கு நம்ம உட்கார்ந்து நன்றி சொன்னா ஆயுசு பத்தாது. அத்தனை ஒரு சிஸ்டமேட்டிக். அது சுவாமி அடிக்கடி சொல்வார், நல்ல வேலை கண்ணு இங்க வச்சாங்க, வாயை கீழே வச்சாங்க, நீங்க நல்ல வேலை தலைக்கு மேல கண்ணு வச்சு படைச்சிருந்தான்னு வச்சுக்கீங்களா ஒரு ஜோக்குக்கு, வாய் இங்க வச்சிருந்து வச்சுக்கோங்க, எப்படி சாப்பிடுறது? சோ ஒன்னொன்னு பெர்ஃபெக்டா எந்தெந்த இடத்துல இருக்கணும். அதுவும் பாருங்க, இப்ப லிவர்ங்கிற சைஸ் இவ்வளவு சைஸ்னா நீ அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் செய்யணும்னா நம்ம இந்த ஒரு 20க்கு 20 ரூமை போட்டு வெஷரிஸ் வச்சாதான் இத்தினூண்டு லிவர் செய்யற ஃபங்க்ஷன் அது செய்யுது. செயற்கையா நீங்க லிவர் ஃபங்க்ஷனை கொண்டு வந்தாலுமே அந்த அழகான இத்தினூண்டு சைஸுக்குள்ள எத்தனை மெக்கானிசம்ஸ், எத்தனை ஹார்மோன்ஸ், செக்ரீஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா, ஓவரிஸ், ஓவியூல்ஸ் எத்தனைன்னு பாருங்க. இத்தனையும் முதல்ல கொடுத்திருக்கிறத நாம என்ன பண்ணணும்? ரெகக்னைஸ் பண்ணுங்க சாஸ்திரம். முதல்ல யூ ரெகக்னைஸ் யுவர் பாடி which is given to you by the creator. Are you recognizing it? Are you respecting your body? How can I recognize? This is recognition. ஒரு தடவை நம்ம என்ன சொல்றோம்? உடம்புக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இந்த உடம்புக்கு நீங்க என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட். எது கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா ரெகனைஸ் பண்ணுமா வேண்டாமா? யார் யார் ரெகனைஸ் பண்றோம்? யார் யாரு நமக்கு இறைவன் கொடுத்ததை நீங்க யாருங்க? நாம இப்ப வெளியில் இருக்கவங்க எங்கிட்ட இருக்கிற டேலண்ட அவன் ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறான், அவன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறான், அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றீங்களே. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எவ்வளவு விஷயங்கள் எனக்கு கொடுத்திருக்காங்க, நான் அதை ரெகனைஸ் பண்ணனா, நான் என் உடம்ப ரெஸ்பெக்ட் பண்றேனா? எப்படிங்க பண்றது? என் உடம்பு எப்படி ரெகனைஸ் பண்றது? ஒரு நிமிஷம் இது எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, எனக்கு எல்லாம் இறைவன் கொடுத்திருக்காரு, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, நன்றி இறைவா. என்னைக்கு சொல்லியிருக்கோமா? நாம ரெகனைஸ் பண்ண லங்ஸ் நினைக்கணும், ஹார்ட் நினைக்கணும், இன்ட்ரோவர்ட் ஆகி ஒரு ஆர்கனையும் நினைக்கணும், மைண்ட் அது அதை சொல்லவே வேண்டாம், பிரெயின் அப்பப்பப்பா, காது கேட்டு ஒன்னொன்னு கேட்டு பாருங்க. இவ்வளவு பொக்கிஷத்தை வச்சிருக்கோம் நம்ம. ட்ரெஷர் இன் மை ஹேண்ட். இன்னைக்கு இத நான் பாக்குறவன ஆசைப்படுறேன், செய்யறதுக்குண்டான சக்தி உள்ளே இருக்குது. பாக்குறேன், படிக்கணும், இன்னைக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, உட்கார படிக்கிறேன், உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, சொல்ல சொல்ல எல்லாம் மண்டையில ஏறுது, பதியுது, பொக்கிஷம். நீ ஜெர்மன் லாங்குவேஜ் வேணாலும் கத்துக்கலாம், ஒரு ராக்கெட்டோட கத்துக்கலாம், நீ எந்த ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் போனாலும் அந்த பிரெயின் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள அப்படியே அழகா வேலை செய்யுது. இல்லைன்னா ஒன்ன மட்டும்தான் பிரெயின் கண்டுபிடிக்கும், அப்படியே அங்க இருக்குது. சயின்ஸ் வேணாலும் படிக்கலாம், பிசிக்ஸ் வேணாலும் படிக்கலாம், மேக்ஸ் வேணாலும் படிக்கலாம், ஆர்ட்டும் படிக்கலாம், டான்ஸ் ஆடம் கத்துக்கிறோம், மொழிகள் லாங்குவேஜஸும் கத்துக்கிறோம். எல்லா கத்துக்கிறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இருக்கு. அவங்க அந்தந்த ஏரியாவில் டெவலப் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். பட் அந்த சக்தி இஸ் given to me. Are we recognizing it? Are we respecting it? முதல்ல அதை சிந்திங்கிறாங்க. இதுதான் சைக்காலஜி. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அதை நினைச்சீங்கன்னாவே யூ வில் கெட் a very happy. என்னது அப்பா இவ்வளவு பொக்கிஷன் நமக்குள்ள இருக்கா, அதை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாக்கணும். அதுதான் நன்றி உணர்வு. என்ன இறைவனுக்கு நன்றி சொல்றது, இந்த உடம்பு கொடுத்தாருன்னா என்ன பண்ணணும்? அந்த உடம்ப பாதுகாக்கணும். உடம்பை எப்படிங்க பாதுகாக்கிறது? உடம்புக்கு எது இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கமே, அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டாமா? எப்படி பாதுகாக்கிறது? இந்த உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் உள்ள கொடுக்கணும். அது கண்ணா இருக்கலாம், மனமா இருக்கலாம், காதா இருக்கலாம், வாயா இருக்கலாம், நாக்கா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அந்த உடம்புக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நான் கொடுப்பேன். உடம்புக்கு கெடுக்கிற விஷயங்களை 24 மணி நேரம் செல்போன் கண்ணு கடாம என்ன பண்ணும்?
அந்த மாதிரி என் உடம்பை கெடுக்கிற விஷயத்தை நான் கொடுக்க மாட்டேன். நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா that is respecting your body, you are recognizing the skill inside. நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம வெளியில தேடிட்டு இருக்கிறோம், ரெகனைஸ் பண்ணு, ரெஸ்பெக்ட் பண்ணு, என்னை அவன் மதிக்கமான். நீங்க என்ன பண்றீங்க யோசனை பண்ணுங்க சாஸ்திரம். இந்த ஒரு பொக்கிஷத்தை இப்ப எப்படி நம்ம அதுக்கு வித் நன்றி சொல்றதுதான் நீங்க ரெஸ்பெக்ட் பண்றதே. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பாடிக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் உள்ள விடுவேன். என் கண்ணுக்கு இது கெடுதல் செய்ய மாட்டேன். இது காதுக்கு உள்ள அப்படி ஒரு என்னமோ சொருகிக்கிறீங்களே, என்ன நேரம் அது சொருகிட்டு இருந்தா அந்த காது எவ்வளவு கஷ்டப்படுது. ஆர் யூ ரெஸ்பெக்டிங் தி இயர்ஸ்? என்ன நேரம் அது உள்ள சொருகிட்டு இருந்தா அது எவ்வளவு கஷ்டப்படுது. ஆர் யூ ரெஸ்பெக்டிங் யுவர் இயர்ஸ் which is given to you? No. Just like that we want to enjoy. ஆனா நீங்க என்ஜாய் பண்ணும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து அந்த காதுங்கிற ஒரு மெஷின் எவ்வளவு கஷ்டப்படும். டார்க் ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி செல்போனை மட்டும் ஆன் பண்ணி அந்த வெளிச்சத்துல நீங்க பாக்குறீங்க செல்போன்ல இல்லையா? அப்போ அந்த கண்ணு எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு லைட்டை போட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, அதுவே தப்பு, கண்ணு கஷ்டப்படும். அதாவது கண்ணுக்குனால எவ்வளவு நேரம் கையில செல்போன் வச்சிருந்தா கண்ணுக்கு அது பாதிக்காதோ அதுக்கு மேல நான் செல்போனை கையில வச்சிருக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் யூ ஆர் ரெஸ்பெக்டிங் யுவர் பாடி, யூ ஆர் ரெகனைசிங் யுவர் பாடி. நீங்க உங்க பாடியை ரெஸ்பெக்ட் பண்ணவும் ரெகனைஸ் பண்ணவும் தவறிட்டு உலகத்தில் இருக்கிற மக்களை என்னை ரெஸ்பெக்ட் பண்ணு, என்னை ரெகனைஸ் பண்ணுங்கிறது எவ்வளவு ஒரு சைல்டிஷ்னஸ். திங்க் நிறைய தடவை திங்க் பண்ணி பாருங்க. நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது புரியும். என்ன எதை விட்டு போட்டு எதை தூக்கி ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது புரியும். ஃபர்ஸ்ட் இது முதல்ல உங்க பாடியை நீங்க என்ன பண்ணுங்க. உங்க மனம் எவ்வளவு அழகான பொக்கிஷம். மனம் எவ்வளவு என்ன போட்டாலும் எப்படி புரிஞ்சுக்குது அது. ஆல் இமோஷன்ஸ், ஆல் தாட். ஒரு தாட்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்க வாழவே முடியாது. அந்த மனதுக்கு ரெஸ்பெக்ட் ரெகனைஸ் பண்ணுவோம். அந்த மனதுக்கு கேடு தருகிற விஷயங்களை உள்ள கொண்டே கொடுக்க கூடாது. அதாவது மனம் பலகீனமாகிற விஷயங்களை மனதுக்கு கொடுக்க கூடாது. மனம் பலமாகிற விஷயங்களை மனதுக்கு கொடுக்கணும். அப்ப யூ ஆர் ரெஸ்பெக்டிங், யூ ஆர் ரெகனைசிங் யுவர் மைண்ட். அப்ப மனம் பலமாகணும்னா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். மனம் பலகீனம் எப்ப மனம் பலமாகும், எப்ப பலகீனமாகும்? நற்பண்புகளை குட் குவாலிட்டிஸ் வளர்த்தி கொள்ளும் போது ஹார்ட் ஒர்க்கு ஒரு நான் சொன்ன பார்த்தீங்க போன கிளாஸ் நிறைய சொல்லியிருப்பேன். அந்த நற்பண்புகளை நீங்க வளர்த்திக்கிட்டீங்கன்னா மனம் பலமாகும். ஒரு உண்மை பேசுறது, பொய் பேசாம இருக்கிறது, ஒரு ஷேரிங்கு, ஒரு என்ன சொல்றது, எல்லா நற்பண்புகளையும் வளர்த்திக்கிட்டீங்கன்னா மனம் பலமாகும். இப்படி கண்ணு கேட்கிற விஷயத்துக்கும் செல்போனுக்கும் பற்ற இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க அடிக்ட் ஆக ஆக மனம் பலகீனம் ஆகும். எந்த விஷயத்துக்கான எந்த விஷயத்துக்கு ஒரு சிகரெட்டுக்கு நீங்க அடிக்ட் ஆனாலும் மனம் பலகீனமாயிரும். ஒரு ஆல்கஹாலுக்கு நீங்க அடிக்ட் ஆனாலும் மனம் பலகீனமாயிரும். அது மட்டும் இல்ல, நீங்க எந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆனாலும், ஒரு காஃபிக்கு அடிக்ட் ஆயிட்டாலும் மனம் பலகீனமாயிரும். அடிக்ஷன்ங்கிறது உள்ள வந்துருச்சுன்னா மனம் எதுக்கு வேணா இருக்கு, அந்த விஷயம் எது வேணா இருக்கட்டும், அது காஃபியா இருக்கலாம், ஆல்கஹாலா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஒரு பிசா சாப்பிட்றதா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா மனம் என்ன ஆயிரும்? பலகீனம். அதெல்லாம் தாண்டி வரும்போது தவமாக மனதை பலப்படுத்தினீங்கன்னா தான், மனம் பலப்படுத்துகிற விஷயங்களிலே நான் இருப்பேன்னா யூ ஆர் ரெகனைசிங் அண்ட் ரெஸ்பெக்டிங் யுவர் பாடி. சோ ஃபர்ஸ்ட் மத்தவங்க வெளியில இந்த ரெகனைஸையும் ரெஸ்பெக்டையும் தேடுறதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாம என்ன கத்துக்குவோம், இதை நீங்க பண்ணினீங்கன்னா நெட் ரிசல்ட் என்ன? இஃப் ஐ ஆம் ரெஸ்பெக்டிங், ஐ ரெகனைசிங் மை பாடி, அது இருந்தது அப்படின்னா எனக்குள்ள ஒரு ஃபுல்னஸ் வந்தது, நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், ரெகனைஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா சேலஞ்ச் பண்றேன், நீங்க வெளியில தேட மாட்டீர்கள். எதை? ரெஸ்பெக்ட கொடு, ரெகனைஸ் பண்ணு, என்னை கண்டுக்கோ அப்படிங்கிற விஷயத்துக்கு போக மாட்டோம். இங்க இது பண்ணாததுனாலதான் அங்க நாம தேடுறோம். சோ வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாம், எதுல வேணா சாதிச்சிருக்கலாம்,
ஆனா அது தோன்றின் புகழோடு தோன்றுக. காலேஜ் விட்டு வெளியில் வரும்போது கோல்டு மெடலோட வெளியில போகணும் முடிவு பண்ணி படிக்கணும். அதுல எல்லாம் ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது. கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த டேலண்ட் உள்ள வளர்த்ததுக்கு அப்புறம் தான் அமானித்துவம் பகவான் சொல்றது. அதுக்கப்புறம் தான் டேலண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த சப்ஜெக்டே தேவை. ஏன் டேலண்ட் உண்மையில டேலண்ட் இல்லாதவங்கிறது யாருமே கிடையாதுங்க. இறைவன் இஸ் நாட் பார்ஷியல். என்ன ஒருத்தருக்கு வந்து நிறைய புத்தி கொடுத்துட்டு ஒருத்தருக்கு வந்து கம்மியா புத்தி கொடுக்குற அளவுக்கு இறைவன் இஸ் நாட் பார்ஷியல். அந்த பார்ஷியாலிட்டியில அந்த பார்ஷியாலிட்டிங்கிற புத்தி மனிதனுக்கு சொந்தமானது, இறைவனுக்கு சொந்தமானது கிடையாது. அவருக்குள்ள விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. பார்ஷியாலிட்டிங்கிறது அவர் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஷைன் பண்றானா அதுக்குண்டான ட்ரில்லிங், அதுக்குண்டான எஃபர்ட், முயற்சி அவன் போட்டிருப்பான். இவங்களுக்கு எவ்வளவு முயற்சி வேணுமோ அது போட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளவுதானே தவிர இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹார்ட்ல ஏங்க உங்களோட நீங்க ஏதாவது ஹார்ட்ல ஏதாவது வேறுபாடு இருக்கா என்ன? ஒருத்தருக்கு 3 சேம்பர், ஒரு மனிதனுக்கு 4 சேம்பர் நாங்க இறைவன் கொடுத்தாரு. இல்ல 2 தனக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் 2 லங்ஸ், நான் பிடிக்காதவங்களா 1 லங்ஸ் அங்க கொடுத்தாரு. யோசனை பாருங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்கு 2 காது, பிடிக்காதவங்களுக்கு 1 காது அங்க கொடுத்திருக்காரு. நோ, அதே மாதிரிதான் இன்டலெக்ட்லயும் அவர் கொடுத்ததுல குறை கிடையாது. எப்படி மனிதர்கள் எல்லாத்துக்கும் இறைவன் 2 கண்ணு கொடுத்தாரு, 2 காது கொடுத்தாரு, நல்லவனா கெட்டவனா எல்லாத்துக்கும் 2 கண்ணு 2 காது கொடுத்தாரோ அதே போலதான் அந்த ஐக்யூன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவும் இறைவன் இன்டலெக்ட ஈக்குவலா கொடுத்திருக்காரு. அதை எப்படி நாம அதை வளர்த்திக்கிறோங்கிறது தான் இருக்குதே தவிர இறைவன் கொடுத்ததுல இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செக்ஷன் பிரிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப மனதுக்கு வழி உண்டு பண்ணுகின்ற விஷயம். ஏபி சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், இஎஃப் டல், நடுவில் இருக்கிறதுல இன்பிட்வீன். அப்ப என்ன ஆகும் அந்த குழந்தைங்க? அந்த மாதிரி எல்லாம் இறைவன் கொடுக்கல. அப்போ அந்த இ செக்ஷன் எஃப் செக்ஷன்ல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அதுகளுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு அதை கொண்டாந்து ஏ செக்ஷன்ல உட்கார வைக்கிறதுக்கு முதல்ல பிரிக்கிறதே தப்பு. ஏன்னா செட் ஆகிக்குவாங்க அந்த குழந்தைங்க, நம்மளால முடியாது அவ்வளவுதான். ஏன்னா ஸ்கூலே சொல்லிட்டாங்க இல்லையா நீ மக்குன்னு. பாவம் இல்லைங்களா? எந்த குழந்தையும் மக்கு கிடையாது. ஆனா நம்ம நடுவுல போது இறைவன் யாரையும் மக்கா படைக்க கிடையாது. நாம் என்ன பண்றோம்? we branded that kids, yeah you are dull headed so you sit in F. அப்ப என்ன பண்ண அந்த குழந்தை? தன்னைத்தானே கல்பிதம் பண்ணிக்குவோம் நமக்கு. It's a sin. It is the biggest sin. அது அந்த மனதில், அந்த குழந்தை மனதில் எவ்வளவு ஒரு வடுவை உண்டாக்குது, என்ன ஒரு இம்ப்ரெஷனை உண்டாக்குது. அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கலா அந்த பையன் பொண்ணுங்க என்ன கஷ்டப்படுறாங்க ஃபியூச்சர்ல. அப்ப +2 10th உட்காந்துருக்க டீச்சர்ஸ்க்கு தெரியாதுங்கிறதுக்காக இல்லைங்கிறது கிடையாது. கண்டிப்பா சைக்காலஜி பெரிய. அதே மாதிரிதான் ஒரு செக்ஷன்ல கொண்டு ஏன்னு உட்கார வைக்கிறேன் பாத்தீங்களா, பி இன்டெலிஜென்ட். அவங்களும் எங்க வேணா ஸ்லிப். அவங்க எல்லாம் வாழ்க்கையில யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்களேன், இவங்க ஏ பி பிரிச்சு போடுறாங்களே. இஎஃப்ல உட்கார்ந்து இருந்து பிசினஸ் நடத்துறானுங்க. ஏ பில படிச்சவன் போய் வேலைக்கு செய்யறான், வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் என்ன? ஏன்னா எங்களுடைய அனுபவம் நான் சொல்றேன், 60 தாண்டினதுனால சொல்றேன். எங்க பசங்களை படிக்க பார்த்திருப்போம், எங்களோட படிச்சுக்களை பார்த்திருப்போம், எங்க பசங்களை படிக்க வச்சுக்களை பார்த்திருப்போம். அந்த டல்லு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அவன் தான் பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பான். இந்த ஏபி வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோமே. சோ யாருமே என்ன கிடையாது, ஏபி செக்ஷனுக்குன்னு இறைவன் படைக்கல, இஎஃப்க்குன்னு யாரையும் படைக்கல. இது நடுவுல நாம்பளா பண்ணிக்கிட்ட ஒரு தவறு. சோ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த மாதிரி குணங்கள் படிக்கும் போது, ஏன்னா நம்மளே ஐயோ இது நமக்குள்ள தப்பு இருக்கு அப்படின்னு இப்ப கண்ணாடி போட்டு காமிக்கும். எப்படி ஃபேஸ் கண்ணாடி உங்க ஃபேஸ் எப்படி எப்படி என்னென்ன இருக்குன்னு காமிக்குது. அந்த மாதிரி கண்ணாடி மாதிரிதான் இந்த பகவத்கீதையே ஆச்சுங்களா. அந்த பகவத்கீதை உங்களுக்கு முன்னால் இப்படி வச்சோம்னா நாங்க அது உங்களை காமிக்கும். நீங்க எங்கெங்க இருக்கீங்க, என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் காமிக்கும் போது என்ன ஆயிடக்கூடாது, டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் எஸ்டீம். இது முயற்சி பண்ணி அடையணும்னு நினைக்கணுமே தவிர இது நம்மளால அடையப்பட முடியாதுனோ இல்லையினோ கிடையாது. அதற்குண்டான சக்தி உள்ள இருக்கு. நீங்க அதை என்ன பண்ணணும், முயற்சி போட்டு டெவலப் பண்ணணும். அந்த ஒரு ஆட்டிடியூட இந்த பகவத்கீதை வகுப்புகளை கேட்க ஆரம்பிங்க. இப்ப கன்க்ளூஷன் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த மாதிரி பகவத்கீதை பத்தி ஒரு
ஜெனரல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பகவத்கீதைனா என்னன்னு சொல்றேன். எப்ப படிக்கணும், எதுக்கு படிக்கணும்? பகவத்கீதை அவர் அர்ஜுனனுக்கு மட்டும் கொடுத்தது அல்ல, ஹியூமன் ரேஸுக்கு கொடுத்தது. இது நாட் ஒன்லி ஃபார் ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அப்படி கிடையாது. இது ஒன்லி ஃபார் ஹிந்துஸ், நாட் ஃபார் முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ் அப்படி கிடையாதுங்க. இட் இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ். எதுக்கு கொடுத்தாரு? டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். எப்படி வாழ்ந்தா சந்தோஷமாக வாழ முடியுமோ இப்படி வாழு அப்படின்னு சொல்ற புஸ்தகம் தான் அவர் ஹோலி புக் அப்படின்னு பேர்ல வச்சிருக்கோம். நாட் ஒன்லி ஹிந்துஸ் ஹோலி புக், இட் இஸ் ஃபார் ஹோல் ஹியூமன் ரேஸ். ஏன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிறவன் சந்தோஷமா ஆசைப்பட மாட்டாங்க, முஸ்லீமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்களாங்க, கிறிஸ்டினா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்களா? எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோங்க போது அதை கொடுக்கக்கூடிய புக்கு தான் இது. இப்ப இந்த படிச்சதுக்கும் நீங்க எப்படி சந்தோஷத்துக்கு கொண்டு வரக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு அமானித்துவம்ங்கிற ஒரு குணத்தை நீங்க, அந்த மானித்துவம் இல்லாத அமானித்துவங்கிற குணத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இப்படிதான் பகவத்கீதை ஒரு இடத்துலயும் நம்மளுடைய மன அமைதி, சந்தோஷம், ஒரு மன நிறைவு, இதை பெறுவதற்காகத்தான் என்ன படிக்கணும்? பகவத்கீதை படிக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி, எப்ப படிக்கணும்? இப்பவா அப்பவாம்பாங்க. காடு என்ன காடு வாங்குது, வீடு போங்குது. அந்த காலத்துலயா? அந்த காலத்துல நீங்க படிச்சாத்தான் என்ன, படிக்காட்டி என்ன இருக்க போறது கொஞ்ச நாளா என்னவோ. இல்ல 60க்கு மேல படிச்சுக்கலாம். ரிட்டையர்டு லைஃப் நிறைய பேர் சொல்றாங்க. பகவத்கீதை எப்ப படிக்கிறது? ரிட்டையர்டு லைஃப்ல படிச்சுக்கலாம். அது ரிட்டையர்டு லைஃபுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் இருக்க போறீங்க? 5 years 10 years. அதை படிச்சு புரிஞ்சுக்கிறது ரிட்டையர் லைஃப்ல கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி யங் பிளட்ல புரியும், யங் பிரெயின்ல ஈஸியா புரிஞ்சுக்கும். 60 வயசுல புரியுது வேற கஷ்டம். சோ வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பதற்கு முன்பே பகவத்கீதைய படிச்சுட்டு வாழ்க்கைய ஆரம்பிச்சோம்னா we can have a happy life throughout. அப்ப வாழ்க்கை எப்ப வாழ ஆரம்பிக்கிறோம்? இப்ப 10 வயசுல ஒண்ணும் தெரியாது, 15s ஒரு 20s அந்த ஏஜ்ல நீங்க கத்துக்கிட்டு இன்ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன், என்ன டேலண்ட் இருந்தாலும், எவனும் என்னை மதிக்கல, எவனும் எனக்கு மரியாதை கொடுக்கலினாலும் நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்க மிஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல வந்துட்டீங்கன்னா யாராவது உங்க நிம்மதி கெடுக்க முடியுமா? அந்த ஏரியாவில் கெடுக்க முடியாது இல்லையா? சோ இந்த ஏஜ்ல கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம்னா we can have a happy life. இப்ப நம்ம எதனால கஷ்டப்படுறோம்? நீங்களே ஃபீல் பண்ணிடலாம். சோ பகவத்கீதையை வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கத்துக்காததுனால தான் வாழ்க்கை ஃபுல்லா மனிதன் எதை ஃபேஸ் பண்றான்? கஷ்டத்தை ஃபேஸ் பண்றானே தவிர எந்த கஷ்டமான in spite of any situation how can I have a happy life னு சொல்லி கொடுக்கிற புஸ்தகம் தான் பகவத்கீதை. இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹிந்துஸ், இட் இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ். எப்ப படிக்கணும்? வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே படிச்சிடணும். இத சொல்லி இந்த கிளாஸ் நான் முடிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.